نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. புகழ் அனைத்தும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிறைந்த புகழ்கள் உண்டாவதாக. அவனுடைய ஹபீப் அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னவர்களுக்கு இருந்த உத்தமர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியமான உலமாக்களே, பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளே, மஹல்லாவாசிகளே, வெளியிலிருந்து இந்த நிகழ்வுகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்க்குளங்களே, அனல் டிவியின் மூலம் இந்த பயானை செவிமடுத்திருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பதிலை எதிர்பார்த்து சலாம் வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான காலம், ஒரு புனிதமான மாதத்தில் நாங்கள் எல்லோர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களில் அவனை சிறப்புக்குரியது என்று பேசியிருக்கின்ற இந்த 4 மாதங்களில் ஒன்று முஹர்ரம் மாதம். எங்களை கடந்து வந்திருக்கிறது 3 மாதங்கள். ரஜப் மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அது அடுத்து வருகின்ற இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டு மாதம் முஹர்ரம் மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் சங்கைக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ்வே சிறப்பு சொல்லியிருக்கின்ற ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதில் விசேடமாக இஸ்லாத்தினுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ஒரு இடத்தில் பேசுகின்றான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று பேசுகின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய 10 இரவுகளும் 10 நாட்கள். அதே போன்று ரமலானுடைய பிந்திய 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள். 3வது 10 முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இப்படி முத்தாய் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற 10 நாட்கள், அதில் 2ஐ கடந்து 3வது முஹர்ரத்தினுடைய என்ன நான் நினைக்கிறேன் பிற 8 நாங்கள் சங்கமித்திருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இன்று அதிகமான மனிதர்கள் நான் முகநூலில் கண்டிருந்தேன், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவது போன்று இன்று ஒரு லேட்டஸ்ட் முஹர்ரத்தையும் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏனென்றால் சில காலங்களுக்கு முன்பு இது எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டு என்று நிறைய பேருக்கு தெரியும். இது இஸ்லாமியர்களுடைய எத்தனையாவது மாதம் என்று தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இவைகளை காண கிடைப்பதும் பார்க்கின்ற நேரமும் எது தெரியுமா? நம்மட குமர்களுக்கு நம்மட மாப்பிள்ளை பொண்ணு பேசுகிற இடத்துல தான் இந்த ஹிஜ்ரி கலண்டர் எடுத்து பார்க்கணும். இந்த டேட் குறிக்கிறது, அது தேய்பிறையா வளர்பிறையா அல்லது என்ன போறான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஹிஜ்ரி கலண்டரை தேடின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தோஷம் தான். இந்த ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம், எஃபில, வாட்ஸ்அப்ல எல்லாரும் இது முஹர்ரம் மாதம் தலைப்புரை தென்பட்டிருக்கிறது, பிறை பார்க்கப்பட்டிருக்கிறது இல்லை என்பதெல்லாம் ஏதோ ஒரு புறத்தில் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களும் நிறைய விடயங்களை சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. அதிகமான மக்கள் இவைகளில் தூரமாக இருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ்ல போடுறது இல்ல மார்க்கம், முகநூல்ல போடுறது இல்ல மார்க்கம், அது ஞாபகம் இருக்கு. ஸ்டேட்டஸ்ல இன்றைக்கு முஹர்ரத்தினுடைய பிறை 8 என்று போட்டா அந்த பிறை 8ல நாங்க என்ன செய்யணும் என்கிறத செயற்படுத்துறதுக்கு பேர் தான் இஸ்லாமிய மார்க்கம். என்னமான சகோதரர்களே, உங்களோட பள்ளிவாசலோட எனக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் என்னண்டா, அந்தந்த காலத்துக்கு எதை மக்களுக்கு சொல்லணுமோ அதை நல்ல உலமாக்களை கொண்டு நீங்க பள்ளிவாசல்ல இவைகளை செய்யறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் என்னுடைய நண்பர் நஃப்ராஸ் அவர்களோட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அல்லாஹ் அவருக்கு இன்னும் ஆபியத்தும் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நல்க வேண்டும். இன்றைக்கு இஷா தொழுவிக்கார சுப்ஹானல்லாஹில் நீண்ட நாளைக்கு பிறகு பின்னால் தொழக்கூடிய ஒரு பாக்கியம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அவருடைய தரம் இப்படியான ஆளுங்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு துஆவையும் நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இணையான சகோதரர்கள், இன்று உங்களோடு நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த 10வது நாளும் 9வது நாளும் தாஸுஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலங்களில் என்ன இபாதத்துக்களை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னால வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சாலிஹீன்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல என்ன இபாதத்து செஞ்சிருக்கிறார்கள் அதை படிக்கிறது தான் இந்த இடத்துல நோக்கம். நாங்கள் இபாதத்து செய்யணும் எங்களை ஆசைப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல ஆஷூராவுடைய நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க யூத கிறிஸ்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க அந்த மக்கள், எங்கட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி, அந்த மகிழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதை விட எங்களுக்கு தான் மிகவும் உரித்தானவர்கள். அதனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி நாங்களும் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்போம் சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்றம் செய்வதற்காக வேண்டி பிறை 9லும் நோன்பு பிடியுங்கள். அப்படி கிடைக்கவில்லை என்றிருந்தால் பிறை 10, 11 நோன்பு பிடியுங்கள். இங்கிருந்துதான் இந்த ஆஷூராவினுடைய நோன்பு நாங்கள் நோன்பதாக மாறி இருக்கிறோம். இதற்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாம், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறப்புக்குரியது அரஃபாவுடைய நோன்பு.
அது 2 வருடங்களினுடைய பாவங்களை மன்னிக்க அது போதுமானது. அரஃபாவுடைய நோன்பு பிடிச்சவங்க என்ற கொஞ்சம் கையோசத்தி காட்டுங்கள. நான் அரஃபாவில் நோன்பு பிடிச்சேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் எல்லாரும் பிடிப்போமா? ஏன் அரஃபாவில் நோன்பு பிடிச்சேன்? எல்லா மக்களும் இந்த முறை 18 லட்சம் பேர் காபாவில் 18 லட்சம் பேர் 2500 பேருக்கு மேல நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க. நம்ம என்னத்தால ஐயா உஸ்னா வெப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெப்பமுடைய காலத்துல துஆ கேட்டா அது கபூலாகும். அரஃபாவுல அந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல துஆ கேட்கிற நேரம், அடிமைகளாக கொண்டிருக்கிற நேரம், நாங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைத்துவத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அரஃபாவுடைய நோன்பு பிடிச்சோம். அரஃபாவுடைய நோன்பை பிடிச்சோம். நான் ஒரு உண்மையான செய்தி செல்லவா? இப்ப நான் தானே அரஃபா நோன்பு பிடிச்சால் கைவசத்துங்க. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. சுகர் என்றா கொஞ்சம் வேண்டாம், கிட்டத்தட்ட 500-600 அது குறையிறல்ல, இப்படி இருக்கு. இப்படி உலகத்துல 2500 வகையான சுகர் இருக்கு. நீங்க ஆய்வுகள் செஞ்சா விளங்கு. 2500 வகையான சுகர். ஒருத்தர் சுகர் வந்து ஆன்ம குறையும், கண் பார்வை போகும், கிட்னி போகும், முடி நரைக்கும், உடம்பு வெயிட் ஆகும், சிலருக்கு அசதி ஏற்படும், சிலருக்கு தாகம் வரும், சிலருக்கு சிறுநீர் போகும், இப்படி எல்லாம் பல விதம். 2500 வகையான சுகர் அது இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா, நானும் அரஃபாவுடைய நோன்பு பிடித்தேன். ஒரு 3 மணி வரைக்கும் தான் என்னால் நோன்பு தாக்கு பிடிக்கதா இருந்துச்சு. 3 மணியோட நான் நோன்பை திறந்துட்டேன். எனக்கு அதுக்கு மேலே ஏன் இதை சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த மக்கள் அவ்வளவு பேர் நிற்கக்குள்ள அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நோன்பாளியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அலோகம்ங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு இபாதத்தை செய்யறதுதான் முஃமின்கள். முஸ்லிம் அல்ல, முஃமின்கள் என்பவங்க யாரு? அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிக்கார நேரம் நோன்பு பிடிக்கிறது, சதக்கா செய்யறது, தானம் செய்யறது, தர்மம் செய்யறது. எனவே இந்த ஆஷூராவுடைய நாளில் ஏன் நோன்பு பிடிக்கணும் என்கிறதுக்கு வரலாற்றை புரட்டினா ஒரு 50 வரலாற்று காரணம் சொல்றாங்க. நான் 50 சொல்லல, சுருக்கமா ஒரு 25 சொல்லி இதுக்குத்தான் நோன்பு பிடிக்கிறோம் என்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடிக்க சொன்னதற்கு 2 கேள்வி உண்டு. ஒன்று, ஒருத்தர் கேட்டா ஆஷூராவுடைய நாள் மகிழ்ச்சியான நாளா அல்லது துக்கமான நாள்? அவர் எதை வச்சு கேட்டாருண்டா, இந்த ஹுசைன் நாயகத்தை கர்பலாவில் கொலை செஞ்சாங்க இல்லையா, எஜீதுடைய தலைமையின் கீழே. நான் அந்த வரலாற்றுக்குள்ள போகல, அது என்ன தனி செப்டரா பேச, ஆஷூராவை பத்தி பேசணுங்கிறது. கர்பலா ஒரு தனி செப்டர். இந்த ஹுசைன் நாயகத்தை கொலை செஞ்சதால இன்றைக்கு சிலர் தன் உடம்புல தன்னை கத்தியால குத்திக்கிறாங்க, கீறிக்கிறாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க. இது கொலை செய்தது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் அடிக்கி பாருங்க யூடியூப்ல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த மரத்தில் இப்படி குர்ஆன் ஆயத்து செதுக்கிற மாதிரி கர்பலாவை தங்க தகட்டில் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு விசித்திரமான ஒரு வரலாறு. தங்க தகட்டில் எழுதப்பட்ட ஒரு சரித்திரத்தில் ஆக்ஸ்போர்ட்ல ஒன்று என்ன, கர்பலா. மனிதர்கள் வாழக்கூட முடியாத இடத்தில் ஹுசைன் நாயகத்தை கொலை செஞ்சாங்க. எனவே இதையும் வச்சு அதற்கு பின்னால் நடந்த, அதற்கு முன்னால் நடந்த காரியங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஆஷூரா மகிழ்ச்சியான நாளா அல்லது மகிழ்ச்சிக்கு மாற்றமான நாளா என்று கேட்கிற பொழுது நான் சொன்ன பதில் உங்களோடு பேசி உங்களுக்கு அதை பதிலாக ஆக்குகின்றேன். முதலாவது ஆஷூராவுடைய நாளில் நடந்த நிகழ்வு. முஹர்ரத்தில் ஒரு 50 வகையான நிகழ்வு இருக்கிறது. ஆஷூராவுல முதல் நடந்தது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமியில மன்னிச்ச நாள். நம்மள மாதிரி கடந்ததெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கல,
ஒரே ஒரு அப்பிள் பழத்தை திங்கொண்டாண்டு, அவ்வளவுதான் சமாச்சாரம். ஏதோ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபுல்லா பாவம் செஞ்ச மாதிரியும் இவங்க வானத்தால் உளுந்த மாதிரியும் தான் கதைக்கிற எல்லாரும். அப்படி இல்லை, ஆதம் நபி பாவமே செய்யல. அதான் ஆலிம்களுடைய உலமாக்களுடைய கருத்து. என்னன்னா அல்லாஹ் செய்ய வேணாம் என்றதை செஞ்சு அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த மன்னிப்பு கொடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். அப்ப நாங்க பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டா மன்னிக்க மாட்டானா? அந்த மன்னிப்பு கிடைக்கணும் என்றா அந்த நாளையில நோம்ப பிடிச்சு, ரப்பே நீ ஆதம் நபியோட பாவத்தை மன்னிச்ச ரப்பே, எந்த பாவத்தை மன்னிச்சிடு ரப்பே என்று துவா கேட்டா கபூலாகாதா? கபூலாகுமா ஆகாதா? ஆகும். அப்போ முதல் என்ன செய்யணும் என்றா இந்த நிகழ்வை நினைச்சு நோன்பு பிடிச்சிட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது நிகழ்வு சொல்றாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் பாதுகாக்கப்பட்டு ஜூத் என்ற மலையிலே அவர்களுடைய கப்பல் தரை தட்டிய நாள். அவங்களோட மனைவி தெரிஞ்சதுதான் ஞாபகப்படுத்துற. அவங்களோட மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உலகத்துல மிகப்பெரிய சோதனை என்ன ஆஜியார்? வீட்டுல ஆத்துக்காரி நம்மளை பொருந்தாததுதான் உலகத்தின் நம்பர் 1 சோதனை. அதை கபூலாக்கினாங்க, பொருந்தி கொண்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது புள்ள. இவர்களுடைய சோதனைக்கு பின்பு அல்லாஹ் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் தரை தட்டிய நாள் ஆஷூராவுடைய நாள். எனவே எங்கட வாழ்க்கைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனையா, அல்லாஹ்வுக்கு முன்னால குந்தி இருந்து, ரப்பே உனக்காக வேண்டி நோன்பு பிடித்திருக்கிறேன் ரஹ்மானே, என்ற மனைவிய, என்ற பிள்ளைய, என்ற குடும்பங்களை எனக்குரியவர்களாக ஆக்கி தந்திடு ரஹ்மானே என்று துஆ கேட்கக்கூடிய நாள் ஆஷூராவுடைய நாள். மூன்றாவது எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் பிறந்த நாள். இந்த பூமிக்கு பிறந்த நாள் மூசா நபியும் ஈசா நபியும். எனவே அந்த பிறந்த நாள் ஆஷூராவுடைய நாள் என்பதனால் ஒரு நபிமார்கள் பிறந்த தினம் சந்தோஷம் இல்லையா? ஆதம் நபியோட பாவத்தை மன்னிச்சிட்டானுங்கிற சந்தோஷம் இல்லையா? இப்படியான மகிழ்ச்சியான நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால நோன்பு பிடிச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நான்காவது எழுதுகிறாங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குன்றத்தில் இருந்து, நும்ரூது மன்னனுடைய அந்த பிடியிலிருந்து தப்பித்த நாள் ஆஷூராவுடைய நாள். கண்ணியமான சகோதரர்களே, வரலாறுகள் நீண்டது நெடியது, நான் வரலாற்றுகளுக்குள் செல்லவில்லை. இப்படி சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கிறது. அதனால் நோன்பு பிடிப்போம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். ஐந்தாவது எழுதுகிறார்கள், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தை விட்டும் வேதனை நீக்கப்பட்ட நாள். அதனால இந்த வெப்பமான உஷ்ணமான காலங்கள்ல மழை கிடைக்காத நாள் காலங்கள், அதனால் அல்லாஹ்விடத்திலேயா அல்லாஹ் சோதனைகளை விட்டு பாதுகாத்திடையா அல்லாஹ் யூனுஸ் நபியின் சமூகத்தை நீ வேதனை சோதனையிலிருந்து பாதுகாத்த நாள். அதனால உனக்காக வேண்டி நோன்பு பிடிச்சிருக்கிறேன், எங்கட சோதனைகளை நீக்கிடு ரப்பே. துஆ கேட்கலாமா? கேட்கலாமா? என்ன உதவும் பேசாமிக்கிறீங்க? உங்களோட தான் நான் பேசுறேன். துஆ கேட்கலாமா? அந்த நாளையில நோன்பு பிடிச்சி சொன்னா தானே அடுத்தது பேசலாம். இல்லாட்டி மௌலை பயான நிப்பாட்டுங்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி இல்லையே, தந்த டைம் வரைக்கும் பேசி போட்டு தான் போகும். என்ன சமூகத்தில் தேவை. கண்ணியமான சகோதரர்களே, ஆறாவது வரலாறு சொல்லுகிறார்கள், அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துன்பம் நீக்கப்பட்ட நாள். அய்யூப் நபியோட துன்பம் எவ்வளவு காலம் தெரியுமா? 18 ஆண்டுகள் நோயோடு, மிக உஷ்ணம் கஷ்டத்தோடு இருந்தவர்கள். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்த நாள். இந்த ஆரோக்கியம் கிடைத்த நாள் என்பதனால் நாங்கள் நோன்பாளியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் ரஹ்மானே, அய்யூப் நபியோட குடும்பத்துக்கும் அய்யூப் நபிக்கும் கொடுத்த நோயை நீ ஷிஃபா கொடுத்த ரப்பே, எங்கட நோய்களையும் குணப்படுத்திடு ரஹ்மானே என்று துஆ கேட்க வேண்டிய நாள். இப்ப விளங்குதா என்னென்ன ஆஷூராண்டா? இப்படித்தான் ஆஷூராவுக்கு டெஃபினிஷன் கொடுத்து வாராங்க. தொடர்ந்து வரலாறுகள் சொல்லுகிறது, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்து அவர்களுடைய கண் பார்வை போயிருந்தது. மகனை இழந்து அழுது அழுது கண்ணு பார்வை போயிட்டு, அந்த கண் பார்வை அல்லாஹ் மீண்டும் மீட்டி கொடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள்.
அதனால சொல்றோம், யாருக்கும் தூரத்து பார்வை கிட்டரிக்கிற பார்வை இதெல்லாம் விளங்காம இருக்கிற நாங்க ஒரு நோம்ப பிடிச்சி, ரப்பே என்ற கண் பார்வையை தந்துடு ரப்பே, யாக்கூப் நபிக்கு நீ பார்வை கொடுத்த ரப்பே எனக்கும் பார்வையை தந்துடு ரஹ்மானே என்று துஆ கேட்கக்கூடிய நாள் ஆஷூராவுடைய நாள். தொடர்ந்து வரலாறுகள் சொல்லுகிறது, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய 11 சகோதரர்களும் பால் கிணத்துல தள்ளிட்டு போனாங்க. பாப்பா யாக்கூப் நபிட்ட கேட்டு அவங்கள எங்கேயும் விடுறல்ல, இந்த பொம்பளை புள்ள வளர்க்கிற மாதிரி வளர்த்தாங்க யூசுப் நபி. உலகத்துல மிக அழகான நபிமார்கள்ல முதன்மை நபி, பொத்தி பொத்தி வளர்க்கிறாங்க எல்லாம். பாப்பா யாக்கூப் நபி இவரோட தான் இறக்கம், அதனால ஒரு ஜெலஸ் வந்துட்டு. இன்றைக்கு நம்மளோட குடும்பங்களே அப்படித்தானே, உம்மா மூத்தவனோட இறக்கம், பாப்பா சின்னவனோட இறக்கம், ரெண்டும் இறக்கம் மாறி மாறி முத்தின உடனே தம்பி எப்படி போடுறங்கிறது காக்காட பிளான், காக்கா எப்படி போடுறாங்க தம்பிர பிளான். பாப்பா கிட்ட இருக்கிற சொத்தை மானுக்களி கொடுக்கிற மாறி மாறி இப்படி ஊர்ல நடக்கிறது. இப்படி யாக்கூப் நபியோட பிள்ளைகளும் யூசுப் நபியோட கொஞ்சம் நெஞ்சாங்க, பிரச்சனை ஆனாங்க. பாப்பாட்ட கேட்டு கூட்டிட்டு போய் வழியில போகல கிணத்துல தள்ளிவிட்டான். கிணத்துல தள்ளிவிட்டோன்னே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள பால் கிணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக வேகமாக பூமிக்கு வந்த தருணங்களில் ஒன்று, யூசுப் நபி கிணத்துக்குள்ள போகல வந்து தன் இறக்கையால பிடிச்சி ஒரு கல்லில் அப்படி தூக்கி விட்டுட்டு போனாங்களாம் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் கிணற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். எனவே சகோதரங்கள் ஒத்துமை இல்லாம சகோதரங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க ஆஷூராவுடைய நாள்ல நோம்ப பிடிச்சிட்டு, ரப்பே என் அண்ணன் தம்பிகள் எங்களை ஒத்துமையாக்கிட ரஹ்மானே, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம எங்களை வாழ வச்சிட ரஹ்மானே. எத்தனை பேர் அழுகிறாங்க தெரியுமா? தம்பிமார் அழுகிறான், காக்கா இன்றைக்கு எங்களோட பேசுறல்ல, நானா பேசுறார் இல்ல, நானா வெண்டிற கதையை கேட்டுட்டு எங்களோட பேச்சு கதை இல்ல, எங்களோட நல்லது கெட்டதுக்கு வாராங்க இல்ல. எத்தனையோ பேர் அழுகிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு நிறைந்த சமூகமே, ஒவ்வொருவரும் சிந்தியுங்க. யூசுப் நபிக்கு அல்லாஹ் கிணற்றிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறானா, அதே போன்று நமது உறவுகளிடத்தில் இருக்கின்ற பலாய்கள் முசீபத்துக்கள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட என்று துஆ கேளுங்க. அன்றைய நாளில் வரலாறுகளில் தொடர்ந்து 9வது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் ஆஷூராவுடைய நாள். 10வது எழுதுகின்றார்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள். 40 நாட்கள் மீனுடைய வயிற்றிலே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து நிறைய தஸ்பீஹுகள் ஓதினாங்க அல்லாஹ்விடத்துல. ஓதி வெளியே வந்து விட்ட உடனே நம்மட இந்த நாக்கல் புழு மாதிரி வெளியே வந்து விழுந்தாங்கல்ல. நாக்கல் புழுண்டா அது ஸ்ட்ராங் இல்லையே, எலும்பு இல்லையே. அப்படி யூசுப் நபி மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்ததால அவங்களோட எலும்புகள் எல்லாம் அப்படி இந்த ஜெல் மாதிரி ஆயிட்டு, எலும்பெல்லாம் ஜெல் ஆயிட்டு. அல்லாஹ் அதற்கு பின்பு ஆரோக்கியம் கொடுத்தான். மீண்டும் அவர்கள் திடகாத்திரமானார்கள். வரலாறுகள் கசசுல் அன்பியாக்களை பிரட்டி படியுங்க, தமிழ் அறிக்கை நிறைய வரலாறுகள், நபிமார்களுடைய 25 நபிமார்களுடைய வரலாற்று செய்திகள் நிறைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்ட நாள் என்றால் அது மகிழ்ச்சியான நாள். அந்த நாள்ல நோன்போடு இருங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் தர தயார். 11வதாக வரலாறு சொல்லுகிறார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்த நாள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு வேதம் கொடுத்திருந்தான், 72 ராகங்கள் கொண்ட வேதம் அது. அதனாலதான் தி சீக்ரெட் மியூசிக். அவர்களிடத்தில் தான் இசை என்பது அங்கிருந்து தான் தோற்றம் பெற்றது. இன்னும் நாங்கள் செல்ற அதான்ல இருந்து இன்னும் தொழுவிக்கிற கராத்து, இன்றைக்கு உலகத்தில் வித்வான்கள் எல்லாம் ஜேசுதாஸ் தொடக்கம் பெரும்பெரும் எல்லாம் இன்றைக்கு வித்வான் என்று பேசுறாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் நம்முட தாவூத் நபியோட வேதத்தை வச்சுட்டு தான் இன்றைக்கு அவங்க வித்வான் ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்ற பாங்கு சகலதும் இன்றைக்கு உலகத்தில் என்ன மியூசிக் என்று இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தாவூத் நபியின் பிச்சை என்ற வசனத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்போம். யாரும் சொந்தம் கொண்டாட இயலாத உலகத்தில் எங்கடதான் இசை என்று, அது தாவூத் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த தி சீக்ரெட் மியூசிக். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு அலாதியானது. தாவூத் நபி ஓதினா மலை கேட்டுக்கிரிக்குமா, சுப்ஹானல்லாஹில் அஸீம். மனுஷன் கேட்க இயலாது, மனுஷனை விட ரசிக்கிறது மலைகள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய
அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்த நாள் ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்க தயார். நோன்பு பிடிப்போம், அல்லாஹ்விடத்தில் கையொசத்துவோம். 12வதாக எழுதுகிறார்கள், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார் இந்த ஆஷூராவுடைய நாள். ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம். 13வது எழுதுகிறார்கள், ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நுட்பமான ஞானத்தை கொடுத்த நாள், அறிவு கிடைத்த நாள். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, அன்றைக்கு நோன்பு பிடிச்சு ஆலிம்களும் எல்லோர்களும் நோன்பு பிடிச்சு, ரப்பே நல்ல தெளிவான இல்மத்தான். எப்படியான இல்மோ? தெளிவான விளக்கம், தெளிவான ஞானம், தெளிவான ஒரு அறிவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நாள். 14வதாக எழுதுகிறார்கள், சுவர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். அல்லாஹ் சொர்க்க நரகம் படைக்க எடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். அதனால் அல்லாஹ்விடத்தில் என்னத்தை கேட்கணும்? யா அல்லாஹ் சொர்க்கத்தை தா என்று கேட்கணும் அல்லாஹ்விடத்தில். அது எப்படி இருந்து கேட்கணும்? நோன்பாளியாக இருந்து கேட்கணும். 15வது எழுதுகிறார்கள், உலகத்தில் 4 வேதங்கள், ஃபுர்கான், ஜபூர், இன்ஜீல், தௌராத், இந்த 4 வேதங்களையும் அல்லாஹ் இறக்குவதற்கு இந்த பூமிக்கு இறக்க எடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் இந்த நாளில் வச்சிருக்கிறான். 16வது எழுதுகிறாங்க, இந்த 4 வேதமும் என்று வருகிற போது ஒன்று சொல்றேன், அடிக்கடி உலமாக்கள் சொல்றது, குர்ஆனை படியுங்க. கொஞ்சம் குர்ஆனை ஓத தெரியாம அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களோட கால வேண்டும் என்றாலும் பிடிச்சி கேட்கிற ஆலிம்கள், குர்ஆன் தெரியாம மட்டும் கபருக்கு பெய்த்திடாதங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பானாம். இந்த குர்ஆன் தெரியாம ஓத தெரியான்னு போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நிறைய பேர் நிறைய துறைகள்ல நாங்க துறை சார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் சூரத்துல் ஃபாத்தியாவுல ரொம்ப பிரச்சனை இருக்கு. சூரத்துல் ஃபாத்தியா ஆலிம்கள் ஓதுறதை கேட்டாவது கொஞ்சம் ஓத பழகுங்க. அதிலும் விசேடமாக என்ற மூத்த இந்த பெரியவர்களிடத்தில் கேட்கிறேன், தாடி நரைச்சிருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், குர்ஆனை ஓத தெரியாம இருந்துடாதங்க அல்லாஹ்வுக்காகவே. கண்ணியமான சகோதரர்களே, 16வது எழுதுகிறார்கள், அல்லாஹ் விசேடமான 4 மலக்குகளை அல்லாஹ் படைத்த நாளாம். ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 2வது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், 3வது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், 4வது அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பிரம்மாண்டமான மலக்குகளையும் அல்லாஹ் படைக்க எடுத்த நாள் ஆஷூராவுடைய நாள். நபி மலக்குமார்கள்ல மிக ஆயுள் கூடிய மலக்கு யாரு தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈமானுடைய பாடமும் இருக்கிறது. அதனால் சிறப்பு பொருந்தி ஆஷூராவுல நோன்பு பிடியுங்க, துஆக்களை கேளுங்க. 18வது எழுதுகின்றார்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த 3ஐயும் அல்லாஹ் படைத்த நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த 3ம் படைக்கப்பட்ட நாள். மிகவும் வெப்பமான காலம், உஷ்ணமான காலம். சூரியன் படைத்த நாள் ஆஷூராவுடைய நாள். நோன்பு பிடிச்சிட்டு ரப்பே இந்த சூரியனில் இருந்து வருகின்ற நச்சு கதிர்கள், இந்த வெப்பத்தை குறைச்சிடு ரப்பே இந்த அல்லாஹ்விடத்துல கேளுங்க சகோதரர்களே, அல்லாஹ் தர தயார். 18வது எழுதுகின்றார்கள், 19வது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாள் ஆஷூராவுடைய நாள். சுப்ஹானல்லாஹில் அலீம். 20வது எழுதுகின்றார்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு ஆரம்பித்த நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த உலகமே படைக்க ஆரம்பிக்கப்பட்ட நாள். இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்துல மூழ்கி இருக்கிறான். இந்த உலகம் துவக்க நாளை நாங்க மறந்திருந்தா இது ஒரு மகிழ்ச்சியா இல்லையா? இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்ச நாள் சந்தோஷமான நாள். இந்த பள்ளிவாசல் 50வது ஆண்டு விழாண்டு கொண்டாடுவோம், கோல்டன் ஜூபிலி கொண்டாடுவோம். இப்படி எல்லாம் கொண்டாடுற பவள விழா, வெள்ளி விழா என்றெல்லாம் 100ஆண்டு விழா கொண்டாடுறோம். அல்லாஹ் இந்த பூமியை துவக்கின நாள் ஆஷூராவுடைய நாள். அந்த நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால நோம்பாளி அறந்து துஆ கேளுங்க சகோதரர்களே, துஆ கேளுங்கல்ல, துஆ கேட்போம். அல்லாஹ்வினுடைய இந்த பொக்கிஷமான இந்த பூமி அல்லாஹ் எங்களுக்கு விரித்து தந்த நாள். 21வது எழுதுகிறார்கள், பூமியில் முதல் மழை பெய்த நாளாம் இந்த ஆஷூராவுடைய நாள். சுப்ஹானல்லாஹில் அலீம். இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லணும். நேற்று பொத்திகளுக்கு போறேன். திருக்கோவில் தம்பட்ட தம்பிலுவில்
கோமாரி எல்லாம் மழை, அகரபத்தில் மழை இல்லை, பொத்துவில்லை மழை இல்லை. அதுக்கு 2 நாளைக்கு முதல் இந்தியாவில் ஒரு பயணம், மருதமுனைக்கு அங்கால பாண்டிருப்புல இருந்து மழை, மருதமுனை பாண்டிருப்பு இங்காலையோ அங்கால நீலாவன தொடக்கம் மழை, 6 வந்தோன்னா மழை இல்லை, காத்தாங்குடியில மழை இல்லை. என்ன 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 விளங்குது உங்களுடைய சிறுப்பேனைக்கு ஒன்று சொல்லி தருது. நாங்க இன்னும் கரெக்ட் இல்லை, நாங்க இன்னும் எங்கிடத்துல கவனம் இல்லை. அவங்க இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுட்டு ரோட்ல பேசிட்டு நிக்கிற, இதெல்லாம் தவிருங்கன்னு சொல்றேன். கதிரகமைக்கு அவங்க யாத்திரை போறாங்க, அது அவங்கட மார்க்கம், அதுல யாருமே தலையிட முடியாது. முடியுமா? முடியாது. கல்லறிகிறது, பொல்லறிகிறது, இதெல்லாம் தேவையில்லையே. உங்களால ஏழுமா? நான் செஞ்சத்தை சொல்றேன். நான் ஒரு 5 சோடா போட்டில் வேண்டி ஒரு குடும்பம் ஒரு கொஞ்சம் பேர் போனாங்க, நிப்பாட்டி நானும் என்ற சகோதரர் ஒருவரும் சோடா வேண்டி கொடுத்து இதை குடிச்சிட்டு போங்க. அவங்க கேட்டாங்க, மார்க் அவங்களோட இஸ்லாத்தில் இப்படி எல்லாம் செய்யலாமாண்டு. தாகம்பாரவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இஸ்லாம், ஹிந்து, புத்திஸ்ட் எல்லாம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இல்லை. யாருக்கு தாகமோ கொடுத்துட்டு போறதா என்று கொடுத்துட்டு நாங்க யோசிச்சோம், காபத்துல்லாவுக்கு மட்டும் எல்லாரும் நடந்துதான் போகணும் என்று அல்லாஹ் சட்டம் போட்டிருந்தா யாரு காபத்துல்லாவுக்கு போற போமா? காபத்துல்லாவுக்கு போற மாதிரி தான் அவங்க போறாங்க. காபத்துல்லாவுக்கு இன்னைக்கு ஃபிளைட்ல போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம் காபத்துல்லாவுக்கு ஒட்டகத்துல போகல இருந்தா இன்னைக்கு யாரும் ஃபிளைட்ல பறக்க. நான் என் வாகனத்திலையும் போய் காட்டினேன். எவ்வளவு அழகான மார்க்கம் நம்மட மார்க்கம், அழகான மார்க்கம் நம்மட. அவங்கள இவங்கள யாரையுமே இன்றைக்கு தரக்குறைவாக பேசுற மார்க்கம் இல்லை. கத்தமுன் நபி சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவியில பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனாசா போகுது, எல்லாருக்கும் தெரியும். நாயம் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, இந்த ஹதீஸ் யாருக்கும் தெரியுமான்? நினைஞ்சாங்க ஃபாரூக் அஜியார் எழுந்து நின்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி மார்க்கம்? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் போறது காஃபிர் ஜனாசாவே, ஏன் எழுமிதீங்க? கத்தம் நபி சொன்னாங்க, போறது காஃபிருடையதாக இருந்தாலும் அவர் மனிதர். இரண்டாவது தான் சொன்னாங்க, நான் இருக்கிற பொழுது ஒரு நரகத்திற்கு போற கவலைப்படும். முதல் செஞ்சது என்ன? எலும்பி நின்றது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், போறவங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மனித நேயங்கள் நிறைவாக இந்த மழை பெய்ய மறுத்திருப்பதற்கு காரணம் எங்களோட உள்ளங்கள் மாசுபட்டு இருக்கிறது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. அதனால் அந்த பூமிக்கெல்லாம் மழை இறக்கிய நாள் ஆஷூராவுடைய நாள். எல்லாரும் அன்று நோன்பு பிடிச்சி, யா அல்லாஹ் பூமியில மழையை பெய்ய வச்சிரு ரஹ்மானே கேட்கலாம் இல்லையா? இன்னைக்கு துபாய் எவ்வளவு தம்பட்டம் அடிச்சாங்க. நம்மட துபாய் என்னெல்லாம் பேசினாங்க. 75 ஆண்டுக்கு போறது ஒரே ஒரு மலை தபாயா மாறிச்சு. துபாயா அல்லாஹ்ட அருள் எவ்வளவு விசாலமானது. என்னையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓடின வாகனம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஒரு மலையால் அல்லாஹ் அப்படி கொண்டு போன. அதனால மழை கிடைக்க வேண்டிய காலங்களில் கிடைப்பதுதான் அருள். அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகமா கேளுங்க, யா அல்லாஹ் தேவையான நேரத்தில் மழைதா ரஹ்மானே. இது உலகத்தில் முதல் மலை இறக்கப்பட்ட ஆஷூராவுடைய நாள் எங்களை வந்தடைய இருக்கிறது. சகோதரர்களே, 22வது எழுதுகிறார்கள், பூமியில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அருள் பிளஸ்ஸிங் என்று சொல்வார்கள். அருள், இந்த அருளை அல்லாஹ் முதல் இறக்கியது ஆஷூராவுடைய நாளில். இந்த உலகத்துல 365 வகையான அருள் இறங்குறது அல்லாஹ்வுடைய பூமியிலே, காபாவிலே. இப்ப இந்த பள்ளிவாசலுக்கு காபாவில இருந்து பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊண்டா பிரிக்கப்பட்டு ஒரு மைனஸ்ல வந்து சேர்ந்திருக்கு. இந்த மைனஸே இவ்வளவு பேரையும் ஆட்கொள்ளுதென்றா அல்லாஹ்வுடைய அருள் மொத்தமாக இறங்கிய ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள். அந்த நாள் அல்லாஹ்விடத்துல இருந்து கேட்டா தரமாட்டானா? நோம்பாளியா இருந்து அல்லாஹ் தர தயார், நாங்க கேட்க தயாராகுவோம். 23வது எழுதுகிறார்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்தின் வெள்ளத்தின் பின் உலகத்தில் முதல் சமையல் செய்யப்பட்ட நாள் ஆஷூராவுடைய நாள். குக் பண்றது, சமைக்கிறது. இன்னைக்கு பெண்கள் மஜ்லிஸ்ல பயான்ல சொல்லிட்டு வந்தோம்,
பெண்களுக்கு மிக முக்கியமான நாள் ஆஷூராவுடைய நாள். ஆண்களும் வீட்டில் போய் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வருத்தம் என்னண்டா, தலையில வருத்தம் இன்றைக்கு கூட. இந்த வலது சைட்ல இருக்கிற நரம்பு, இடது சைட்ல இருக்கிற நரம்பெல்லாம் இன்றைக்கு வருத்தம். எந்த வீட்டில் எந்த தாய்க்கு மூளையில கட்டி, எந்த மனைவிக்கு ஒரு 1.5 மாதமாக இந்த வலது பக்கம் தசை உண்டு இழுபட்டு இருக்கிறது. டாக்டர் ராகவன் என்று நான் அவரை போய் பார்த்தேன். ஒரு 1.5 வருஷமா தெரியும். அவர் என்று சொன்னாரு, ஐயா நீங்க உங்களோட மார்க்க வெள்ளிக்கிழமையில நீங்க பயான் பண்றதானே, அதுல சொல்லுங்க உங்களோட பெண்களுக்கு விசேடமா சொல்லுங்க, சமையல் அறையில வெள்ளக்காரன் ஸ்டைல ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்றார். இப்ப நான் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், முதல் நம்மட காலங்கள்ல சமைக்கிற பொம்பளையில எப்படி அடுப்பாங்கார இருக்கும், கீழே குந்தித்தானே சமைக்கிற, அடுப்பு கீழே தானே இருந்துச்சு. அந்த கல்ச்சர் ஞாபகமிக்கா மறந்துட்டான். வீட்டுல டைல்ஸை மூட்டி வீட்டை மாத்தினோன்னு எல்லாம் மறந்துட்டோம். நம்மட ஆக்கள் அப்படித்தானே, சின்ன கொஞ்சம் பெருசாயிட்டா முன்னுக்கு இருந்த எல்லாம் ஹலாஸ். ஒருத்தன் நிறைய செய்வான். உதாரணம் முசல்லாவுல இருந்து சொல்றேன். ஒரு 10 வருஷம் இமாமத்து செய்வாரு. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த 10 வருஷத்தையும் அழிச்சிருவான். அழிச்சு விட அந்த போலையத்தான் நம்முடைய சமூகத்திட்ட இருக்கிற மிக கெட்ட பழக்கம். அழியுங்க, இல்லாமல் ஆக்குங்க. நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், இப்ப பயான்ல பேசுறேன், உங்களுக்கு ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஒன்று பிடிக்கல என்றா என்ன தீர்ப்பு? இதுக்கு என்ன செய்யணும்? அனல் என்ன செய்யணும் தெரியுமா? நான் பேசின 99 நல்லத்தை எடுத்துட்டு அந்த ஒன்றை விட்டா எனக்கிட்ட நாசுக்கா எங்களுக்கு இந்த வார்த்தை பிடிக்கல ஹசரத், இப்படி பேசாதங்க. முடிஞ்சா பிரச்சனை. இது 4 பேர் அவடுத்து நிற்பாங்க கேட்ல, 99 மறந்துடுவான். ஒன்றை பிடிச்சிட்டு அவடுத்த நின்று ஏதோ காதுக்கு கேட்டுரும், 99 கேட்காது. இன்னைக்கு தான் நடக்குது. அதான் கதைக்கிறேன். பள்ளிவாசல்கள்ல மிம்பர்ல நான் ஏறான் நீ ஏறான் ஒரு பிரச்சனை, ஒருத்தன் ஏறிட்டு கீழே இறங்கினா 4 பேர் வெளியில பிரச்சனை. ஏன் இதெல்லாம் இன்றைக்கு அள்ளி கட்டிட்டு மவுத்தா போறோம். ஆஜியார் பைக் எடுத்துட்டு வெளியே போவார், வந்தவன் அடிச்சு அவடத்துல திடீர் மரணம். அல்லா இப்படியான திடீர் மரணங்கள் எங்களை பாதுகாரு. சமூகமே, நான் எதை சொல்ல வாரேன் என்றா, நல்லதை செய்வோம், நம்முடைய சமூகத்திற்கு சொல்லுவோம். அதனால அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த அடுப்பாங்கரையில முதல் கீழே குந்தி சமைச்ச காலம் இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாரும் விட்டுட்டோம். நின்று சமைக்க எப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு நிறைய நோய்கள் பெண்களுக்கு. இந்த குதி இருக்கிறது அல்லவா, இந்த குதி இந்த மூளையோடு சம்பந்தப்பட்டது. இந்த நீங்க ஆணையை பார்த்திருப்பீங்க. இந்த ஆணை ஒரு இடத்துல சும்மா நிக்காது, என்ன செஞ்சு நிற்கும்? ஆடி ஆடித்தான் நிற்கும். இந்த ஆணை ஏன் அப்படி நிக்கிறேன்டா, அதுக்கு லோடு கூட. அந்த லோட்டை பேலன்ஸ் பண்ணுது. நம்மட பொம்பளை இன்றைக்கு நிறைய பேர் கொழுத்து போறாங்க. கல்யாணம் கட்டக்குள்ள இப்படி இருக்குது, கட்டினோட இப்படி ஆகுது. என்ன காரணம் தெரியுமா? நான் ஒரு காரணம் சொல்றேன். டாக்டர்ஸ் மாதிரி கோவிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு காரணம் சொல்றேன். இந்த வகுத்துல பபா வந்த உடனே இந்த பொம்பளைகளுக்கு கிளினிக் என்று சொல்லி கொஞ்சம் டெப்லெட்டை கொடுப்பாங்க. அந்த டெப்லெட் என்ன செய்யுமெண்டா, உள்ளுக்கு இருக்கிற பிள்ளையும் பெருக்க வைக்கும். இவங்க பெற்று வெளியே வந்த உடனே அல்லது நோமலா சீஸ், இப்ப நோமல் புள்ள போறதா, நோமலா புள்ள போக்குறாங்களா? வேறையா 100க்கு 5 செல்லணும் ஆஜியார். அந்த 5 இல்லப்ப வேறையா எல்லாரும் இந்த சின்ன கத்திக்கு எடிட் ஆயிட்டாங்க. சின்னொரு வெட்டு, இந்த வெட்டுக்கு பழகி உள்ள பிறந்த உடனே தொப்பையா மாறுது. இலங்கையில 162 விதமான பெண்களுக்கு தொப்பை. காரணம், பிள்ளை பெறத்துக்கு முதல் நோகாம இருந்து புள்ள பொற நேரத்திலையும் நோகாம பிள்ளைய பேத்துட்டாங்க. அதனால என்ன நடக்குது? அசைய வேண்டியது அசையல்ல, இன்றைக்கு தொப்பை. அதனால பாடி ஃபெட் ஆகுது. இதனால என்ன நடக்குது தெரியுமா? இந்த பெண்களுடைய உடம்பு கூடின உடனே கிச்சன்ல நின்றா இவங்களால சமைக்கிற நேரம் கூட நேரம் நிக்க நிக்க தசைகள் இழுபடுகிறது. அதனால தான் நம்ம ஆண் அந்த உடம்பை தாங்கி பேலன்ஸ் பண்ணுது. வீட்டில் இதில் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லப்பட வேண்டியது, ஆளுங்கள் கதைக்கப்பட வேண்டியது. என்ன இதை பத்தி இன்னும் கதைக்கச்சுன்னா நிறைய ஆய்வுகள் கதைப்பேன். ஏன் பெண்கள் வீட்டில் நீங்க ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சா ஒரு 50 எட்டு நடக்க செல்லுங்க.
ஒரு 50 டென்னு செய்யுங்க. செஞ்ச வேலையை வச்சுட்டு ஒரு கறி ஒரு சோறு போதும் இந்த காலம். அது 2-3 கறி ஆக்குறது உங்களை பொறுத்தது. இன்னைக்கு கறியை எல்லாம் எத்தனை பேர் எத்தனை வீடுகள் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களை பாதுகாருங்க. நம்முடைய பெண்கள் மிக பொக்கிஷமானவர்கள். நமக்கு உலகத்தில் ஒரு தொழில மவுத் வரைக்கும் செய்கிற சமூகம் பெண் சமூகம். இன்னைக்கு ஒருத்தர் டீச்சர் 60 வயசோட ரிட்டையர். அதுக்கு ஒரு டீச்சர் இல்லை, படிப்பிக்கல. டீச்சர் ஆனா படிப்பிக்கிறல்ல. ஆனா ஒரு பொம்பளை தான் மவுத்து வரைக்கும் என்ன செய்யறாள், சமைச்சு தந்துட்டு இருக்காள். எடுத்து அவளை போல செல்லப்பட ஆம்பளையில கவனம். அல்லாஹ் பிடிச்சிக்குவான். நமக்கு உடுப்பு கழி தாரத்துக்கு அல்லாஹ் வேற சொர்க்கம் கொடுக்கணும். சமைச்சு தாரத்துக்கு நம்மட சொர்க்கத்தை சேர்த்து கொடுக்கணும். இந்த பெண்களை கொஞ்சம் பாதுகாருங்க, ரொம்ப கவனம் எடுங்க. வீட்டில் சொல்லுங்க, சமைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் சமைச்சிட்டு இருக்க சொல்லுங்க. தேங்காய் துருவுற நேரம் எல்லாம் மெஷின் தானே. இப்ப எல்லாம் மெஷின், சுத்துறது, இதை போடுறது, சூச்சை போடுறது, இதெல்லாம் இருந்து செய்ய சொல்லுங்க. நிலத்தில கதிரையில வெஸ்டர்ன் கிச்சன் என்று பேர் வச்சிருக்கி, அங்க ஒன்றும் இல்லை. வெஸ்டர்னுக்கு ஓப்பன் கிச்சன் என்று பேர் வச்சிருக்கி, அங்க ஒன்றும் இல்லை. ஓப்பனுக்கு ஓப்பன் என்று தெரியுமா, வெஸ்டர்ன் என்ன தெரியுமா? வெள்ளக்காராக்கல்ல கிச்சன்ல ஒரு 4 கதிரை 5 கதிரை அடக்கும். நம்மடாக்கள் பார்த்தாங்க 6 கதிரை போடுற இருந்து திங்கிறதுக்காக வேண்டி டைனிங் ஹால் ஒன்று திறந்து அதுல மேசையை போட்டு கதிரையை போட்டு கம் எடுத்து இருந்து தின்னுட்டு போறான். பாப்பா, திங்கிறத தான் கீழே இருந்து திங்கிற, சமைக்கிறத 7 அளவு இருந்து சமைக்கிற. டிஃபரண்ட் விளங்குதோ? சமைக்கிறத இருந்து சமைக்கிற, திங்கிறத நிலத்தில இருந்து திங்கிற. இந்த கதிரையில இருந்தா சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படி இறங்கிக்கே இருக்கும். இது என்ன தெரியுமா? இப்ப இதான் மாடர்ன். கீழே இருந்து திங்கிறா என்று கேட்கிறாரு. ஆஜியார் ஒரு 15 அஜ்ஜு பிடிச்சிருக்கும். கீழே இருந்து திங்கிறா என்று கேட்பார். ஏன் ஆஜியார் கீழே? நான் ஆஜியார்னு பொதுவாக கதைக்கிறேன். அத்தனை சொல்ற பயான்ல பொதுவாக கதைக்கிற நேரம் தனக்கு தான் எடுத்துக்கப்படாது. யாக பெரிய ஒரு பிரச்சனை. நான் அத்தான் தெளிவாக பேசுவார். எனவே சமையல் விடயத்தில் வீட்டில் பெண்களை கவனம் எடுங்க. இது ஒரு ராகவன் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இதுக்கு நரம்புக்கு அவர் சொன்னார் என்னிடத்தில். அவர் தெரியும், நான் மௌலவியல். அவருக்கு சொல்லுங்க, உங்களோட பயான்களை சொல்லுங்க. நிறைய ஹுத்துபாக்கள்ல நிறைய பயான்களை சொல்லிட்டே வாரம். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமையல் உலகத்தில் தூஃபான் வெள்ளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் சமையல் நூஹ் நபி முதலாவது செய்திருக்கிறார்கள். ஆண்களும் வீட்டில பெண்களுக்கு உதவியாக இருங்க, தேங்காய் துருவி கொடுங்க, சமைக்கிறதுக்கு உதவியாக இருங்க. காத்தமுன் நபி அப்படி செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 24வது சுலைமான் நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் முழு ஆட்சியையும் கொடுத்த நாள். 25வது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து தப்பிய நாள். இதனால அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளை சிறப்பாக வைத்திருக்கிறான். நான் ஒரு 25 சொல்லியிருக்கேன், ஒரு 25 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதில் தேடுங்க, படியுங்க. இதனால ஆஷூராவுடைய நாள் சிறப்புக்குரிய நாள், மகிழ்ச்சியான நாள். நோன்பு பிடிப்போம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். இன்னும் ஒரு இபாதத்தை சொல்லுவார்கள், நான் சுருக்கமா சொல்றேன். இதை குர்ஆன்ல இருக்கா ஹதீஸில் இருக்கான்னு கேட்டா குர்ஆன் ஹதீதுகள்ல இல்ல. பின்னால வந்த இமாம்கள் இப்படியான ஒரு இபாதத்தை செஞ்சு அவங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற அதுக்கு ஆதாரம் இருக்கிறா, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிற ஒருத்தரும் அமல் ஜெரகுறோம். இதன் ஆய்வு என் ஆய்வு ஆலிமாகி 16 வருஷத்துல என் ஆய்வு என்ன தெரியுமா? ஹஸரத், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, பாட்டு கேட்கலாமா என்று கேட்பான். ஐயா மான் உங்களோட போன்ல எத்தனை மான் பாட்டு இருக்கி, அது ஒவ்வொரு ஃபைலா போட்டு வச்சுக்கேன் ஹஸரத். அப்ப என்னத்துக்கிட்ட அவனுக்கு கேள்வி கூடுமா கூடாது? ஒரு பாட்டை இல்லாம ஆக்கிட்டு வா. சிலவங்க கேட்கிற இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, குனு தோலாமா, நிக்கலாமா. முதல் இபாதத்தில் ஆசை வாங்கலை, இபாதத்து செய்ய ரெடியாகுங்களேன், அதுக்கு பிறகு பார்ப்போம். அதனால முன்னால் பின்னால வாழ்ந்த தாபியன்கள், தபௌ தாபியன்கள், சாலிஹீன்கள் சில அமல்களை செஞ்சு அவங்க பலன் கண்டிருக்கிறாங்க. வறுமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் போவதற்கு இமாம்கள் பல இபாதத்து கலைங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல ஒரு தொழுகையை பற்றி சொல்றாங்க. ஒரு 2 விதமான தொழுகை. விரும்பினவங்க தொழுங்க, இபாதத்து செய்யுங்க. நான் யாரையும்
விளங்குதான் கேட்கிறது. விரும்பினவங்க இந்த இபாதத்தை செய்யணும் என்று விரும்பினா நான் ஒரு 11 வருடமா இந்த இபாதத்தை செஞ்சுவார். எனக்கு பின்னால் இருக்கிற மாணவர்கள் ஒரு கூட்டம் தொழுகிறாங்க, இபாதத்தை செய்யறோம். ஒரு 100 ரக்காத்துடைய தொழுகை, ஆஷுராவுடைய இரவுல 100 ரக்காத்துடைய தொழுகை முடிக்கவா? இந்த தொழுகை சுன்னத்தண்டு, ஆஷுராவுடைய நாளை தொழுகிற சுன்னத்தண்டு நியத்து வைங்க. ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா உண்டு. ஒவ்வொரு ரக்காத்திலையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 3, சூரத்துல் ஃபாத்திஹா உண்டு, குல் சூரா 3. இப்படி நீங்க 2 ரக்காத்தா தொழலாம், 4 தொழலாம், 6 தொழலாம், 8, 10 இப்படி நீங்க சலாம் கொடுத்து கொள்ளலாம். 100 ரக்காத்துடைய தொழுகை தொழுதிட்டு ஒரு 70 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீக ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல கரம் உயர்த்தி அழுதான் அல்லாஹ் வறுமைகளை நீக்கி பலாய் முசீபத்துக்களை நீக்குகிறான் ஆஷூராவுடைய நாளில் என்று பலன் கண்ட இமாம்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். இன்னொரு வகையான தொழுகை 100 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுகின்ற தொழுகை. 4 ரக்காத்துடைய தொழுகை. முதலாவது ரக்காத்துல 40 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹா விரும்பின சூரா ஓதலாம். இரண்டாவது ரக்காத்துல 30 சூரத்துல் ஃபாத்திஹா விரும்பிய சூரா ஓதலாம். 2 ரக்காத்துல 70 சூரா. மூன்றாவது ரக்காத்துல 20 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹா, 4வது ரக்காத்துல 10 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நீங்க அல்லாஹ்விடத்துல சலாம் கொடுத்துட்டு துஆ கேட்ட அல்லாஹ் கபூலாக்குகின்றான். இன்னும் ஒரு அமல் 1000 தடவைகள் சூரத்துல் இக்லாஸ் ஓதுற இபாதத் கொண்டிருக்கிறது. 1000 தடவைகள் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஆஷுராவுடைய நாளையில 1000 தடவைகள் ஓத வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டுல கடும் வறுமை, கடும் ஏழ்மை, என்ன செய்யட்டும் நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னார்கள், வீட்டுக்குள் நுழைகிற பொழுது சலாம் சொல்லி செல்லுங்கள். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரே ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுங்க, உங்களோட வறுமைகள் நீங்கி போகும். அந்த சஹாபி சில காலங்களுக்கு பின்பு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ற வீட்டில செல்வம் நிறைந்து பக்கத்து வீட்டிலையும் இந்த செல்வத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்களையும் வேண்டிய மாதிரி செலவழிச்சு கொள்ள சொல்லியிருக்கிறேன். அந்த அளவு பரக்கத்து வந்தது. நமக்கு எப்படி என்றா சூரத்துல் ஃபாத்தி சூரத்துல் இக்லாஸ் இன்றைக்கு இப்ப ஊட்ட போடன இந்த அமலை செய்யுங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே தானே இருக்கிறோம், ஊட்ட போன சலாம் சொல்லிட்டு போங்க. அந்த சாவி கேட்டாரு, வீட்டுல யாரும் இல்லண்டா என்ன செய்யட்டும்? யாரும் இல்லண்டாலும் சலாம் சொல்லுங்க, வீட்டில் மலக்குமார்கள் இருக்கலாம். நாங்க இப்படி பழையிட்டோம் தெரியுமா? இந்த ஹஸரத் சொன்னாரு, வீட்டுக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லுங்க, வீட்டுக்குள்ள போய் ஒரு தரம் குல் ஹுவல்லாஹு ஓதுங்க, செல்வம் வந்துடும். இன்ன போகணும், சலாம் சொல்லணும், சூரத்துல் இக்லாஸ் ஓதணும், தூங்கி காலையில் எழுப்பினோட கோடிக்கணக்கில் வீட்டுல வந்துடும். இதான் நம்மட படம் பக்கு. இப்படி என்றா நாங்க ஓத ரெடி ஆகுமாஜியாரு. ஒரு நாளையில சம்பாதிக்கிறேன்டா கோவிக்காதங்க, ஏதோ தம்பி ஹராம் செய்யறாருன்னு அர்த்தம். அப்படி ஹராத்துல தான் ஒரு நாளில் கோடீஸ்வரன், 2 நாளில் கோடீஸ்வரன் என்ற தலைப்புக்குள் உட்படலாம். ஹலாலா சம்பாதித்த காலம் எடுக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆஷுராவுடைய நாளையில ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள், குடும்பத்துக்கு கொடுங்க. அது மிக முக்கியமான இபாதத். தன் குடும்பத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்றேன்டா, ஆருக்கு கொடுத்தாலும் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன் நம்பார். இவர காசு இருந்தேன்னு இறந்தேன், இவர செல்வம் இருந்தேன்னு இறந்தேன். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆருக்கு கொடுத்தாலும் இந்த பள்ளிக்கு கொடுக்க மாட்டேன், ஆருக்கு கொடுத்தாலும் என் வைஃபோட தாக்கா தம்பி மாதிரி கொடுக்க மாட்டேன். முதல் குடும்பத்தை பாருங்க சகோதரர்களே, அதுதான் மார்க்கம். ஆஷுராவுடைய நாளில் யார் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தை யார் பார்க்கிறாரோ அல்லாஹ் அந்த ஆண்டினுடைய வறுமை இல்லாமல் ஆக்குறான் என்றாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்கள், இப்படியான ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. தந்த நேரத்தை விட நான் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன். எனவே பிரயோஜனமாக இருந்தால் இபாதத்துக்களை செய்யுங்க. ஆஷுராவுடைய நாளை மிஸ் பண்ணிடாதங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு எவைகள் உங்களோட பேச வைத்தானோ, எவைகளை கேட்க வைத்தானோ, யாரெல்லாம் அனல் டிவியினூடாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, வெளியில் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم.
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. وبحرمة يوم المحرم يا رب اليوم شهر المحرم يا رب العالمين. وصل اللهم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.